பிரபல நடிகரும் சமையல் கலை நிபுணருமான மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டுள்ளார். அதோடு கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தையும் அவரது இரண்டாவது மனைவி ஜாய் இணையத்தில் பதிவிட்டிருக்கிறார். மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு சில படங்களில் மட்டுமே நடித்திருந்தாலும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலம் பிரபலமானார். சில மாதங்களுக்கு முன்பு தானும் மாதம்பட்டி ரங்கராஜும் காதலித்து வருவதாக ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசில்டா பதிவிட்டிருந்தார். மாதம்பட்டி ரங்கராஜிற்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கும் நிலையில் வேறு ஒரு பெண்ணுடன் மாதம்பட்டி ரங்கராஜ் காதல் உறவில் இருந்தது பெரும் சர்ச்சையான நிலையில் ஜாய் அந்த பதிவுகளை நீக்கினார். தற்போது மீண்டும் தான் கர்ப்பமாக இருக்கும் செய்தியை பதிவிட்டுள்ளார். இது குறித்து பேசிய பைல்வான் ரங்கநாதன், மாதம்பட்டி ரங்கராஜ் எப்பொழுதுமே பழங்களை ருசிப்பதில் ஆர்வம் கொண்டவர். இவர் இதற்கு முன்பாகவே 2-3 பெண்களுடன் தொடர்பில் இருந்தார். இவருக்கு விவாகரத்து செய்த பெண்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். பெரும்பாலும் இவர் விவாகரத்து பெற்ற பெண்களுடன் தான் லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துள்ளார். இவர் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டாவுடன் உறவில் இருந்தார். தற்போது அவர் 6 மாத கர்ப்பிணியாக இருப்பதால் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். இவர்களின் திருமணம் ஒரு சிறிய கோவிலில் நடைபெற்றுள்ளது. ஜாய் கிறிசில்டா ஒரு கிறிஸ்தவர். அப்படி இருக்கும்போது எப்படி கோவில் திருமணம் நடந்தது? ஜாய் இந்துவாக மதம் மாறி திருமணம் செய்து கொண்டாரா, இல்லை 6 மாத குழந்தை வயிற்றில் இருப்பதால் நிர்பந்தம் காரணமாக திருமணம் செய்து கொண்டாரா என பல கேள்வி இருக்கிறது. இதில் மாதம்பட்டி ரங்கராஜின் முதல் மனைவி ஸ்ருதி MA படித்தவர். அதேபோல மாதம்பட்டி ரங்கராஜும் என்ஜினியரிங் படித்தவர். பெங்களூருக்கு சென்று ஒரு ஹோட்டலை தொடங்கினார். ஹோட்டல் பிசினஸ் என்பது இவர்களின் பரம்பரை தொழில் என்பதால் ரங்கராஜும் ஹோட்டல் தொழிலை கையில் எடுத்தார். அப்போதுதான் கார்த்தி திருமணத்தில் இவரது உணவை ருசித்த அனைவரும் உணவு மிகவும் ருசியாக இருக்கிறது என்று பாராட்டினார்கள். அதைத் தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மெகந்தி சர்க்கஸ் என்ற திரைப்படத்தில் நடித்தார். என்றைக்கு சினிமாவில் நடிகராக அறிமுகமானாரோ அஞ்சிலிருந்து விவாகரத்து பெற்ற நடிகைகளுடன் இவரது பெயர் கிசுகிசுக்கப்பட்டது. இவருடைய முதல் மனைவி ஸ்ருதி திமுகவின் மகளிர் அணியை சேர்ந்தவர். கூட்டங்களில் மிகவும் சிறப்பாக பேசக்கூடிய ஸ்ருதிக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஸ்ருதிக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடுகளால் சண்டை வந்தாலும் தற்போது வரை இருவரும் விவாகரத்து பெறவில்லை. முதல் மனைவி இருக்கும்போது இரண்டாவதாக மாதம்பட்டி ரங்கராஜ் எப்படி திருமணம் செய்தார்? முதல் மனைவியிடம் விவாகரத்து பெறாத மாதம்பட்டி ரங்கராஜ் செய்த திருமணம் செல்லுமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்று பைல்வான் ரங்கநாதன் அந்த பேட்டியில் பேசியுள்ளார்.